கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்றைக்கு இந்த தீனல் இஸ்லாத்தை புனிதமான மார்க்கமாக, பூர்த்தியான மார்க்கமாக அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பிவிட்டானோ அன்றைக்கே அல்லாஹ்வுடைய எதிரியாகிய ஷைத்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்கள் பின்பற்றி சொர்க்கம் செல்வதை தடுப்பதற்கான எல்லா விதமான சூழ்ச்சி வலைகளையும் விரிக்க ஆரம்பித்து விட்டான். இஸ்லாத்திற்கு முன்மாதிரியாக ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து அவர்களுக்கென்று இஸ்லாமிய சட்டங்களை அல்லாஹ் வகுத்து கொடுத்து அவர்களுடைய சந்ததியினர்கள் இப்படி எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தின்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் வகுத்து தந்த பொழுது அப்பொழுதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே ஷைத்தான் விவாதம் செய்ய ஆரம்பித்து விட்டான். ல நுகவியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ அன் கல்ஃபிஹிம். யா அல்லாஹ், நீ எந்த ஆதமை படைத்து அவரிடத்திலிருந்து சந்ததிகளை உருவாக்கி அந்த சந்ததியிடத்திலிருந்து நீ நல்ல மக்களை உருவாக்கி சொர்க்கத்திற்கு தகுதியான மக்களை நீ உருவாக்குவாயோ, தேர்ந்தெடுப்பாயோ, நான் அதற்கு தடையாக இருந்து ஆதமுடைய சந்ததியினுடைய முன்புறத்திலிருந்தும் பின்புறத்திலிருந்தும் வன் ஐமானியும் வன் ஷமாயிலியும் அவர்களுடைய வலப்புறத்திலிருந்தும் இடப்புறத்திலிருந்தும் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் சென்று அவர்களை நான் வழிகெடுப்பேன். நுகவி என்னகும் அல்லாஹ் ஷைத்தான் சொல்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். எல்லா புறத்திலிருந்தும் வலப்புறம், இடப்புறம், முன்புறம், பின்புறம் என்ற நாலா புறங்களிலும் சூழ்ந்து ஆதமுடைய மகனை வழிகெடுத்து அவனை சொர்க்கவாதியாக ஆகிவிடாமல் இருப்பதற்கு எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் நான் செய்வேன் என்று ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டு வந்தான். அப்படி சவால் விட்டு வந்த ஷைத்தான் ஒவ்வொரு தனி மனிதனையும் வழிகெடுப்பது மட்டுமின்றி தன்னுடைய அடிவரடிகளை உலகத்தை உருவாக்கினான். அவர்களை நாம் பாவிகள் என்று சொல்லுவோம். ஆனால் பாவிகள் என்ற நிலையையும் தாண்டி அவர்களே உலகத்தில் ஷைத்தானாக, இப்லீஸாக மாறி, பாவிகள் என்று சொல்வதில்லை, அவர்களே ஷைத்தானாக அல்லது இப்லீஸாக மாறி உலகத்திலே மனிதர்களை கெடுப்பதற்காக தன்னுடைய எஜமான் ஷைத்தானுடைய சூழ்ச்சியை, திட்டத்தை உலகத்தில் நடைமுறைப்படுத்துவார்கள். மனிதனே இப்லீஸாக மாற முடியுமா? நிச்சயமா மாற முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் தொழுகையிலே தொழுது கொண்டிருக்கும் பொழுது முதலில் யாராவது உங்கள் குறுக்கே வந்தால் உங்களுடைய கையால் தடுங்கள். தொழுது கொண்டிருக்கும் குறுக்கே யாராவது வந்தால் உங்களுடைய கையால் தடுங்கள். அதே நபர் இரண்டாவது வந்தால் இரண்டாவது முறையும் தடுங்கள். அதே நபர் மூன்றாவது முறை வந்தால் ஃபக்துலு, அவரை கொன்று விடுங்கள். தாக்கா ஷைத்தான், ஏனென்றால் அவர் மனிதர் அல்ல, ஷைத்தான், இப்லீஸ். இரண்டு முறை தடுத்தீர்கள், ஓகே, தவறு, கொஞ்சம் கவனித்து சுதாரிப்பாக செல்ல வேண்டும். மூன்றாவது முறை உங்கள் தொழுகைக்கு குறுக்கே வருவாரைனால் ஃபக்துலு, அவரை கொன்று விடுங்கள். ஏனென்றால் அவர் உங்கள் நண்பரை தோற்றத்தில் இருக்கலாம், உங்களுடைய உறவினர் தோற்றத்தில் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒரு தோற்றத்தில் இருக்கலாம், அல்லது தொப்பி போட்டுக் கொண்டு தாடி வைத்துக் கொண்டு முஸ்லிமின் தோற்றத்தில் இருக்கலாம். ஆனால் அவர் மனிதர் அல்ல, தாக்க ஷைத்தான், அவர் இப்லீஸ், ஷைத்தான், அவனை கொன்று விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். சஹீஹ் புகாரில் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவர் மனிதன் பாவங்களில் மிகைத்து அவன் ஷைத்தானுடைய அடிவரடியாக அல்லது ஷைத்தானாக இப்லீஸாக மாற முடியுமா என்றால் மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி மனித ரூபத்திலே ஷைத்தான் பல பேரை இப்லீஸாக மாற்றி, தன்னை போன்று மாற்றி அவர்களை வைத்து வழிகெடுக்க வைத்தான். அப்படி வழிகெடுப்பதற்காக எத்தனையோ சூழ்ச்சிகள் இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக, குறிப்பாக யூத கிறிஸ்தவர்கள் உலகத்திலே முஸ்லிமுடைய ஈமானை கெடுப்பதற்காக என்னென்ன சூழ்ச்சிகளை செய்ய வேண்டுமோ அத்தனை சூழ்ச்சிகளையும் செய்தார்கள், செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பல்வேறு ஆதாரங்களை, பல்வேறு உதாரணங்களை சொல்லலாம். அரசியல் ரீதியாக முஸ்லிம்களுக்கு அழிவை தேடி தர வேண்டும் என்று சூழ்ச்சி செய்தார்கள். ஆட்சி அதிகாரங்கள் முஸ்லிம்கள் கைக்கு சென்று விடக்கூடாது, ஹிலாஃபத் உருவாகி விடக்கூடாது, முஸ்லிம்களுக்கு ஒருமித்த தலைமை உருவாகி விடக்கூடாது என்று யூத கிறிஸ்தவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். பொருளாதார ரீதியாக முஸ்லிம்கள் வளர்ந்து விடக்கூடாது, இஸ்லாம் வளர்ந்து விடக்கூடாது என்று பொருளாதார ரீதியாக முஸ்லிம்களுக்கு எல்லா விதமான சூழ்ச்சியையும் செய்து முஸ்லிம்களை கீழறுப்பு வேலைகள் செய்தார்கள். சமூக ரீதியாக முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு விடக்கூடாது, சமுதாயத்திலே முஸ்லிம்கள் கண்ணியமாக வாழ்ந்து விடக்கூடாது என்று இஸ்லாத்தை முஸ்லிம்களை கேவலப்படுத்துவதற்கு எல்லா விதமான சூழ்ச்சிகள் செய்தார்கள். அதே நேரத்திலே ஸ்பிரிச்சுவல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, அதேபடி நம்முடைய ஆன்மீகத்தை ஒரு யூத கிறிஸ்தவன் எப்படி கெடுக்க முடியும்? நாம் குர்ஆனை பின்பற்றுகிறோம்,
நிச்சயமாக குர்ஆனிலே எந்த ஒரு யூதனும் தன்னுடைய கை சரக்கை சேர்த்து விட முடியாது, குர்ஆனில் உழைத்து விட முடியாது. நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை பின்பற்றுகிறோம். எந்த ஒரு ஹதீஸுமே அல்லாஹ்வுடைய கிருபையினால் என்று பாதுகாக்கப்பட்ட ஹதீஸா இருக்கிறது. எவனாவது ஒரு தன்னுடைய கை சரக்கை சேர்த்தால் கூட இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ், இது பலகீனமான ஹதீஸ், இது பொய்யான ஹதீஸ் என்று பிரித்தறிவிக்கப்பட்டு பரிசுத்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஹதீஸ்கள் மட்டும் நமக்கு முன்னால் இருக்கிறது. ஆகவே ஆன்மீகத்திலே எப்படி யூதர்கள் வந்து போக முடியும், நம்மளை வழிகெடுக்க முடியும்? அருமை சகோதரர்களே, ஆன்மீக ரீதியாக முஸ்லிம்களை வழிகெடுப்பதற்கு யூதர்கள் தேர்ந்தெடுத்த வழி குர்ஆனிலோ ஹதீஸிலோ நுழைக்க முடியாது, நாம் அதை புகுத்த முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் தேர்ந்தெடுத்த வழி என்னவென்றால், ஒரு முஸ்லிமையே தேர்ந்தெடுத்து, ஒரு முஸ்லிம் பெயர் தாங்கியை தேர்ந்தெடுத்து, அவனுக்கு முஸ்லிம் பெயரை வைத்து, அவனுக்கு தலப்பாகை கட்டி, தாடியும் வைத்து, அவனுக்கு தலையில துண்டு போட்டு, அவனை ஒரு முஸ்லிம் தலைவராக காட்டி, அவன் மூலமாக தங்களுடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது. இப்படி யூதர்களால் உருவாக்கப்பட்ட, யூதர்களால் விலைக்கு வாங்கப்பட்ட எத்தனையோ முஸ்லிம் அறிஞர்கள் போர்வையிலே நூற்றுக்கணக்கான பேர் ஆதாரம் காட்டலாம் வரலாறிலே. இவரெல்லாம் யூதருடைய கைப்பாவையானவர், யூதர்களால் விலை பேசப்பட்டவர், விலைக்கு போனவர் யூதர்களிடத்திலே. அந்த யூதர்கள், அவருக்கு தாடி இருக்குது, தொப்பி இருக்கும், முஸ்லீம் இருக்கும், குர்ஆன் பேசுவாரு, ஹதீஸ் பேசுவாரு, அரபி மொழியில குர்ஆனை ஓதுவாரு, தன்னுடைய பேர் முஸ்லீம் பேர் வச்சுப்பாரு, அல்லாஹ்னு பேசுவார், ரசூலுன்னு பேசுவார், எல்லாம் பேசுவார். ஆனால் இஸ்லாத்திற்கு எதிரான எல்லா விதமான கொள்கை ரீதியான, கான்செப்ட் ரீதியான இஸ்லாத்திற்கு எதிரான வேலைகளை செய்வார். அவ்வளவேன். இப்பொழுது நவீன காலம் என்பது கம்ப்யூட்டர் யுகம். இப்பொழுது இமெயில் மூலமாகவும், இன்டர்நெட் மூலமாகவும், வெப்சைட் மூலமாகவும் ஒவ்வொரு செய்தியும் பரப்பப்படக்கூடிய காலம் இது. இந்த நவீனத்தை பயன்படுத்தி எப்பொழுது முஸ்லிம்கள் இஸ்லாமிய பெயரிலே வெப்சைட்டுகளை ஆரம்பித்து இஸ்லாத்தை பற்றி நல்ல கருத்துக்களை பரப்ப ஆரம்பித்தார்களோ, யூதர்கள் என்ன செய்தார்கள்? அதே இஸ்லாத்தினுடைய பெயரிலே அவர்களும் வெப்சைட்டில் ஆரம்பித்தார்கள். உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தால், understandislam.com, இஸ்லாத்தை விளங்கிக் கொள்வோம் .com என்ற பெயரிலே. இதை பார்த்தா யார் என்ன நினைப்பாங்க? இது யூதர்களுடைய வெப்சைட் யாருக்கா தெரியுமா? அண்டர்ஸ்டாண்ட் இஸ்லாம்னா, ஓ இஸ்லாத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளை கூப்பிடுறாங்க போல தெரியுது, இந்த வெப்சைட்ல போய் பார்க்கலாம் சொன்னா, அங்கே குர்ஆன் சொல்லப்படும், உங்களுக்கு ஹதீஸ்கள் போதிக்கப்படும், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும், அங்கே ஆடியோல குர்ஆனுடைய வசனம் வரும், வீடியோவில் ஒரு இஸ்லாமிய அறிஞர் வருவார், எல்லாம் இருக்கும். ஆனால் முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கை. விளங்காத மக்கள் இது அண்டர்ஸ்டாண்ட் இஸ்லாம் என்று சொன்ன உடனே இது இஸ்லாத்தை, இந்த சாம்பிள் கார்டு சொல்றேன், இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான வெப்சைட்டுகள் இருக்கின்றன இஸ்லாத்திற்கு எதிராக, இஸ்லாத்தின் பெயரிலே, இஸ்லாத்தின் பேரிலே. அந்த வெப்சைட்ல குர்ஆன் என்ற வார்த்தை வரும், இஸ்லாம் என்ற வார்த்தை வரும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தை வரும். இத்தகைய வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி வெப்சைட் ஆரம்பித்து அந்த வெப்சைட் இஸ்லாத்திற்கு எதிராக. இது அந்த காலத்திலிருந்து நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள். ஆனால் இங்கே நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே, இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் விளங்கிக் கொள்வதற்கு பாமர மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் அவர்கள் சொல்வதை அப்படியே நம்பி விடாமல், அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து குர்ஆனில் இருக்கின்றதா, ஹதீஸ்களில் இருக்கின்றதா, அவர்கள் சொல்வது உண்மைதானா என்று ஆராய வேண்டும். அப்படி நமக்கு ஆராய தெரியாவிட்டால் குறைந்தபட்சம் அறிந்த அறிஞர்களிடத்திலே, ஆலிம்களிடத்திலே போய் கேட்டு தெளிவு பெற வேண்டும். என்னத்த பெரிய ஆலிம் சாகலாம் எல்லாம் 5 காசு 10 காசு மோழுது ஓதுற பசங்க, அவங்கள்ட்ட நான் கேட்கறதா? எனக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கான், எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கொடுத்திருக்கான், எனக்கு நல்ல திறமையை கொடுத்திருக்கான், நானே புரிந்து கொள்ள முடியும் என்றால் சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உங்களை அறியாமல் நீங்கள் யூதராக மாறிக்கொண்டிருப்பீர்கள். ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் தெரியாதவரிடத்திலே தெரியாத விஷயங்களை தெரிந்த அறிஞர்களிடத்திலே கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். ஏன் அல்லாஹ் சொன்னா? ஆக வெப்சைட் பார்ப்பதோ அல்லது இது போன்ற நாம் இந்த இன்டர்நெட்ல இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வதோ தவறல்ல. நவீன யுகத்தை முஸ்லிம்கள் பயன்படுத்த வேண்டும், அறிவியல் வளர்ச்சியை இஸ்லாத்திற்கு ஆதரவாக பயன்படுத்த வேண்டும். ஆனால் நமக்கு ஒரு எல்லைக்கோடு வைத்து, நம்முடைய அறிவை மட்டும் வைத்து தீர்மானித்து விடக்கூடாது. இதை அவ்வப்போது அறிஞர்கள், உலமாக்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தி எச்சரிக்கை செய்து வந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு கட்டத்திலே இந்தியாவிலே ஆண்ட ஆங்கிலேயர்கள் எத்தனையோ விதமான சூழ்ச்சிகளை செய்து இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்தார்கள். கிறிஸ்தவ மிஷனரிகளை கொண்டு வந்து இறக்கினார்கள் இந்தியாவிலே. இஸ்லாத்திற்கு எதிராக முஸ்லிம்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாற்றுவதற்கு எல்லா விதமான சூழ்ச்சிகளும் செய்தார்கள். அந்த நேரத்தில் குறிப்பாக தேவபந்து உலமாக்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஜிஹாது பிரச்சாரமே செய்தார்கள். குறிப்பாக காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரிய பெரும் அறிஞர்கள் கிறிஸ்தவ பாதிரிமார்களிடத்தில் முனாதரா செய்தார்கள், நேரடி விவாதம் நடத்தினார்கள். அவருடைய வாதங்களையும் அவருடைய முகங்களையும் உடைக்கும் விதத்தில் பதில் சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ்,
முஸ்லிம் மக்கள் மிகப்பெரிய விழிப்புணர்வு பெற்றார்கள், ஈமானை பாதுகாத்துக் கொண்டார்கள். ஆக கிறிஸ்தவர்களை, கிறிஸ்தவ பாதிரிமார்களை நேரடியாக நுழைத்தால் இங்கே முஸ்லிம்களிடத்தில் எடுபடாது என்று தெரிந்தவுடன் பிரிட்டிஷாருடைய கொள்கை என்னவென்றால் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி தான். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பிரித்தாலும் சூழ்ச்சி. சின்ன பிள்ளைகள் நீதி கதைகள் ஒரு கதை சொல்லுவாங்க. 4 மாடு ஒன்னா மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சான், ஒரு சிங்கம் வந்துச்சான், அந்த 4 மாடும் சேர்ந்து போய் முட்டின உடனே சிங்கம் ஓடி போயிடுச்சான். உடனே அந்த சிங்கம் ஒரு குள்ள நரிட்டு போய் ஐடியா கேட்டுச்சான். அந்த குள்ள நரி சொல்லிச்சான், முதல்ல அந்த 4 மாட்டையும் ஏதாவது சண்டையை போட்டு முட்டி மோத விட்டு பிரிச்சுடு, அப்புறம் ஒவ்வொரு மாட்டையும் அடி உனக்கு ஈஸி அப்படின்னு சொன்ன உடனே அந்த குள்ள நரி ஐடியாவை கேட்டு சிங்கம் போய் 4 மாட்டையும் சண்டையை போட்டு பிரிச்சு விட்டுடுச்சான். ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு பக்கம் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சான். அப்ப ஒரு மாட்டை அடிக்கும் போது மற்ற மாடுகள் வேடிக்கை பார்த்துதான், என் பகையாளி தானே சாவரா, அப்ப எனக்கு கவலை இல்லை. இப்படி 4 மாட்டையும் ஈஸியா அடி சாப்பிட்டுட்டு தான் குள்ள நரியின் யோசனையை கேட்டு சிங்கம். இது நீதி கதையில சொல்லக்கூடிய கதை. இதைத்தான் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய கொள்கையாக எடுத்துக்கொண்டார்கள், டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, பிரித்தாளும் கொள்கை. ஒன்னா இருக்கிறானா உடனே பிரிச்சு டிவைட் பண்றேன், அதுக்கப்புறம் ஈஸியா ஆட்சி செய்து கொள்ளலாம். இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலிருந்து செல்லும் பொழுது சகோதரர்களே, இந்தியாவை விட்டு புறப்படும் பொழுது அவர்கள் 2 விதத்தில் செய்தார்கள். ஒன்று, இங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, நாம் போய்விட்டாலும் காலாகாலத்திற்கு இவர்கள் அடித்துக்கொண்டு சாக வேண்டும் என்று சில வரலாற்று திரிவுகளை செய்தார்கள். வரலாறுகளை மாற்றி எழுதினார்கள். இந்த வரலாறுகளை வைத்து இந்துக்கள் முஸ்லிம்கள் போர் தொடுக்க வேண்டும், சண்டை போட வேண்டும், சச்சரவு வர வேண்டும், அந்த சச்சரவு கியாமத் நாளை நீடிக்க வேண்டும் என்று இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக, குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக கிறிஸ்தவர்களாகிய ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் வரலாற்று திரிவுகளை செய்தார்கள். அந்த திரிவுகள்ல ஒண்ணுதான் ஒரு சாம்பிளுக்கு சொல்றதா இருந்தா, அயோத்தியிலே பாபர் பள்ளிவாசல் இருந்த இடத்தில் தான் ராமர் பிறந்தார் என்ற ஒரு பொய்யான வரலாறை எழுதிவிட்டு சென்றார்கள். இன்று வரை முஸ்லிம்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம் அதற்காக, இந்துக்களும் முஸ்லிம்களும். இனி கியாமத் நாள் வரை இந்த பாபரி மஸ்ஜித் பிரச்சனை தீராது. ஏனென்றால் அவர்கள் எழுதி வைத்த பொய்யான வரலாற்று திரிவுகள் அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக எழுதிவிட்டு சென்று விட்டார்கள், இந்து முஸ்லிம்களை கலவரப்படுத்துவதற்காக. அடுத்து ஆங்கிலேயர்கள் இங்கிருந்து விரட்டப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் யார் என்று பார்த்தால் முஸ்லிம்கள் தான். அது நம்ம எல்லாரும் தெரிஞ்சது. இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர் விரட்டப்படுவதற்கு மிக மிக முக்கியமான காரணம் ஆங்கிலேயர்கள், முஸ்லிம்கள். அதனால் என்ன செய்தார்கள், பழி வாங்குவதற்காக இந்த முஸ்லிம்களையும் இங்கே நிம்மதியாக இருக்க விடக் கூடாது என்று அதற்கும் ஒரு திட்டம் தீட்டினார்கள். 1870 பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி ரிப்போர்ட்டிலே இந்த செய்தி இருக்கிறது. எந்த விஷயம்? 1870 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ரிப்போர்ட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு அந்த முஸ்லிம்களில் இருந்தே நாம் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும், முஸ்லிம்களிலிருந்தே ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவரை முஸ்லிம்களுக்கு மத்தியில் நமக்கு இருக்கக்கூடிய மீடியா பவரை வைத்தோம், நமக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகார பவரை வைத்தோம், அவரை ஒரு அப்போஸ்தலராக அல்ல அவரை ஒரு திருத்தூதராக மக்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்த வேண்டும் என்று எழுதப்பட்ட தீர்மானம் பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி ரிப்போர்ட்ல 1870 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எழுதப்பட்ட தீர்மானத்திற்கு 1871 தேர்ந்தெடுக்கிறார்கள். யார் சரியான ஆள் என்று தேர்ந்தெடுத்து பார்க்கும் பொழுது, பஞ்சாப் மாநிலத்திலே, இந்தியாவிலே பஞ்சாப் மாநிலத்திலே குர்தாஸ்பூர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பெட்டாலியன் படையிலே, பிரிட்டிஷ் பெட்டாலியனில் வேலை செய்யக்கூடிய இந்திய முஸ்லிம் ஒருவர், அவருடைய பெயர் குலாம் அகமது மிர்சா, அவருடைய குடும்ப பெயர் மிர்சா, அவருடைய சொந்த பெயர் குலாம் அகமது, அவருடைய தந்தையின் பெயர் முகமது முர்தலா, அவருடைய தாயின் பெயர் சிராக் பீபி என்ற ஒரு பயோடேட்டாவை எடுத்து இவர்களுடைய குடும்ப பின்னணியை பார்க்கும் பொழுது, இவருடைய தந்தையும் சரி இவருடைய குடும்பமும் சரி பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு இதுவரை மிக மிக நியாயமாக ஒத்துழைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் அந்த மிர்சா குலாம் அகமதை அணுகுகின்றார்கள் பிரிட்டிஷ்காரர்கள் 1871 தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. முஸ்லிம்களிலே பிளவு ஏற்படுத்துவதற்காக எங்களுக்கு ஒரு ஆள் தேவை, அவர் முஸ்லிம் பெயர் தாங்கியாக இருக்க வேண்டும், ஓரளவு அரபு ஞானம் உள்ளவராக இருக்க வேண்டும், நல்ல அறிவாளியாக இருக்க வேண்டும். இந்த எல்லா திறமையும் பார்க்கும் பொழுது அந்த திறமை உங்களிடத்தில் தான் இருக்கிறது, உங்களுக்கு தேவையான எல்லா ஆசை வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு காட்டி அவர் செலக்ட் செய்யப்படுகின்றார். 1871 இந்த மிர்சா குலாமும் அதை ஏற்றுக்கொள்கிறார். பிரிட்டிஷ்காரர்களுக்கு வசதியாக பிரிட்டிஷ்காரர் என்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் நிறைவேற்ற என்று ஒப்பந்தம் செய்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கின்றார். ஆரம்பத்திலே எப்படி குழப்பத்தை ஏற்படுத்த என்று தெரியாமல் 1882 இருந்து 90 வரை விதவிதமாக மக்களை குழப்புகின்றார். என்னென்னமோ சொல்லி குழப்புறார் இந்த மிர்சா குலாம் அகமது என்பவர்.
இவருக்கு சொந்த ஊர் குர்தாஸ்பூர் மாவட்டம், பஞ்சாப் மாநிலத்தில் குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள காதியான் என்பது. அதனால் இவரை காதியானி என்று சொல்வார்கள். இவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களையும் காதியானிகள் என்று சொல்லப்படுவார்கள். ஆனால் இவர்கள் தங்களை தாங்களே அந்த குலாம் அகமது என்ற பெயரை சார்ந்து அகமதியாக்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். இந்த மிர்சா குலாம் அகமது காதியானி 1882 இருந்து 1882 இருந்து 1890 வரை 8 ஆண்டுகள் கடுமையாக மக்களை குழப்புகின்றார். எப்படியெல்லாம் குழப்புகிறார் என்று நான் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்கின்றேன். அவர் எழுதிய புத்தகம் ரூஹானி ஹசாயின். இந்த மிர்சா குலாம் அகமது எழுதிய புத்தகம் ரூஹானி ஹசாயின். இன்னும் இந்த ரூஹானி ஹசாயின் என்ற புத்தகம் 30 பாகங்களை கொண்டது. இந்த புத்தகம் என்னிடத்தில் அவைலபிளாக இருக்கிறது. எந்த ஒரு காதியானி என்னிடத்தில் கேட்டாலும் அந்த புத்தகத்திலிருந்து நான் ஆதாரம் எடுத்து காட்டுகின்றேன். அதே மாதிரி இந்த மிர்சா குலாம் அகமது காதியானி எழுதிய அடுத்த ஒரு புத்தகம் பராஹினே அஹமதியா. இந்த பராஹினே அஹமதியாவும் இப்பொழுது அவைலபிளாக இருக்கிறது, கிடைக்கின்றது. அதிலிருந்து ஆதாரம் எடுத்து காட்டலாம் அவர் என்னென்ன சொன்னான், எப்படி குழப்பினான் என்று. இந்த மிர்சா குலாம் அகமது ஆரம்பத்திலே எப்படி சொல்ல ஆரம்பிக்கின்றான், நான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு சீர்திருத்தவாதி, மை முஸ்லிம் ஹோ. இந்த ரூஹானி ஹசாயின் என்பது அவனுடைய புத்தகம், உருதுவில் எழுதப்பட்ட புத்தகம். அந்த புத்தகத்தில் சொல்கின்றான், நான் ஒரு சீர்திருத்தவாதி. ஆரம்பத்தில் இப்படிதான் ஆரம்பிக்கிறான். அதற்கு முன்பாக இவன் நல்ல முறையிலே ஓரளவு அரபு ஞானமும் ஓரளவு குர்ஆனுடைய ஞானமும் இருந்ததினால் ஆரம்ப கட்டத்திலே முஸ்லிம்களிடத்தில் நல்ல பேர் ஏற்பதற்காக பாதிரிமார்களிடத்திலும் பண்டிதமார்களிடத்திலும் விவாதம் செய்து இஸ்லாத்திற்கு ஆதரவாக இவன் பெரிய விவாதங்கள் எல்லாம் செய்கின்றான். பல டிபேட்ஸ்களில் கலந்து கொள்கின்றான். இதை வைத்து ஓரளவு முஸ்லிம்களிடத்தில் பேர் வாங்கிக் கொள்கிறான் இந்த மிர்சா குலாம் அகமது. அதற்கு பிறகுதான் தன்னுடைய குழப்பத்தை ஆரம்பிக்கின்றான். நான் தன்னை ஒரு முஸ்லிம் என்று சொல்கின்றான். அதற்கு பிறகு நான் ஒரு முஜத்தித், அதாவது இஸ்லாத்தை புதுமைப்படுத்த வந்த ஒரு புதுமை வியாதி. நான் ஒரு புதுமை வியாதி இல்ல, புதுமை வியாதி. நான் ஒரு புதுமை வியாதி என்று சொல்கின்றான். அப்படியே கொஞ்சம் வளர்ந்து கொஞ்ச நாள் கழித்து, இதெல்லாம் இந்த 1882 இருந்து 90க்குள்ள நடக்கக்கூடிய குழப்பங்கள், 8 வருடங்களுக்குள்ள. நான் ஒரு லில்லி நபி, அதாவது நபியின் நிழலை போன்றவன். தன்னை எப்படி பரிமாணம் எடுக்கிறான் பாருங்க. முதல்ல தன்னை ஒரு சீர்திருத்தவாதி என்று சொல்கின்றான். பிறகு இஸ்லாத்தை புதுமைப்படுத்த வந்த ஒரு புதுமைவாதி என்று சொல்கின்றான். அதற்கு பிறகு மே தில்லி நபி ஹோ, நான் ஒரு நிழல் நபி. நபி அல்ல, நிழல், நபியினுடைய நிழலை போன்றவன். பிறகு தன்னைத்தானே நபி என்றே சொல்கின்றான், நான் ஒரு நபி. இன்னொரு இடத்துல மை கியா பாகல் ஹோ, அந்த ரூஹானி ஹசாயின்ல 15வது வால்யூம் 15வது பாகத்திலே 156 பக்கத்திலே சொல்லுகின்றான், मैं क्या पागल हूं अपने आप को नबी का दावा करने का. என்னை நானே நபி என்று சொல்வதற்கு நான் என்ன பைத்தியக்காரனா? मैं तो मुस्लिम हूं, நான் ஒரு சீர்திருத்தவாதி தான். அந்த ரூஹானி ஹசாயின்ல சொல்கின்றான். இன்னொரு இடத்துல தன்னை நபி என்றே சொல்கின்றான். எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. ஒவ்வொருத்தையும் நான் பக்கம் பேசி சொல்றதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்லை. எக்கச்சக்கமான ஆதாரங்கள். ஒரு நண்பருக்காக கூட இவ்வளவு ஆதாரங்களை பார்த்தா நீங்க 4 ஜும்மாக்கு சொல்லும் போல தெரியுது அப்படின்றாரு. அவ்வளவு ஆதாரங்கள் பைத்தியகாரத்தனமான குழப்பங்கள். அந்த 8 வருஷத்துக்குள்ள பெரிய குழப்பங்கள் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றதுன்னு அவனுக்கு தெரியல. அப்புறம் ரசூல் என்று சொல்கின்றான். அதற்கு பிறகு இன்னொரு இடத்துல பராஹினே அஹமதியாவிலே 42வது பக்கத்திலே சொல்கின்றான், நான் நபி அல்ல, நான் ஒரு ரசூல். நானே நபியாகவும் இருக்கின்றேன், நானே ரசூலாகவும் இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு மை ஏக் ரசூல் நஹி ஹோ பல்கே ருசுல் ஹோ, இதே வார்த்தை சொல்கின்றான். பராஹினே அஹமதியா என்ற நூலிலே சொல்கின்றான், நான் ஒரு ரசூல் அல்ல, மாறாக பல ரசூல்கள் சேர்ந்தவன், பல ரசூல்கள் சேர்ந்த மொத்த உருவம் நான் என்று சொல்லிவிட்டு மை ஹி ஆதம் ஹோ, மை ஹி ஷீஸ் ஹோ, மை ஹி இஸ்மாயில் ஹோ, மை ஹி தாவூத் ஹோ, மை ஹி முஹம்மது ஹோ, மை ஹி அஹமது ஹோ. நான் பல ரசூல்மார்களை ஒன்றிணைத்து செய்யப்பட்ட கலவை. நான் தான் ஆதமாக இருக்கின்றேன், நானே ஷீத் நபியாக இருக்கின்றேன், நானே தாவூத் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கின்றேன், நானே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கின்றேன், நானே சுலைமான் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கின்றேன், ஏன் நானே முகம்மதாகவும் இருக்கின்றேன், அகமதாகவும் இருக்கின்றேன். இப்படி ஒரு இடத்துல உளறினான். சரி, இதெல்லாம் நபி ஹிபி, தன்னை நபி என்று வாதிட்டான். இன்னொரு இடத்துல அந்த ரூஹானி ஹசாயினிலே இன்னொரு இடத்துல சொல்கின்றான், ரூஹானி ஹசாயின்ல குத்துபத்துல் இல்ஹாமியா, இதுவும் அவன் எழுதிய புத்தகம். குத்துபத்துல் இல்ஹாமியாவிலே 8வது வால்யூம்ல 180வது பக்கத்திலே சொல்கின்றான், நான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மறுபிறவி. ஒரு முகமது பிறந்தார்கள், இறந்து விட்டார்கள், நான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மறுபிறவியாக பிறந்திருக்கிறேன். குத்துபத்துல் இல்ஹாமியாவிலே
8வது பாகத்திலே 180வது பக்கத்தில் சொல்கின்றான், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறுபிறவியாக வந்திருக்கின்றேன். அந்த முகமது மக்காவில் பிறந்தார். இந்த முகமது மறுபிறவியாக இந்த முகமது காதியானிலே பிறந்திருக்கின்றேன். காதியான்ங்கிறது ஒரு ஊர். காதியான்ங்கிறது பஞ்சாபிலே குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊர். அந்த முகமது மக்காவிலே பிறந்தார். ஆனால் இந்த முகமது காதியானிலே பிறந்திருக்கின்றேன். அந்த முகமது பிறையை போன்றவர் சொல்கின்றான். மக்காவில் பிறந்த முகம்மது பிறையை போன்றவர். இந்த காதியானிலே பிறந்த முகம்மது முழு நிலவை போன்றவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறையை போன்றவர்களாம், இவன் முழு நிலவை போன்றவன் சொல்லிட்டு இதோட நிறுத்தினா பரவாயில்லைங்க. அடுத்த வார்த்தை சொல்றான், பிறைக்கு வெளிச்சம் கிடையாது, முழு நிலவுக்கு தான் வெளிச்சம் உண்டு. யாராவது மறுக்க முடியுமா? இதே பயான் பண்ணா கேட்டான் ஏதோ உணர்ச்சி சொல்லுவாங்க. எழுதி இருக்கின்றான் குத்பத்துல் இல்ஹாமியாவிலே 8வது பாகத்திலே 180வது பக்கத்திலே எழுதியிருக்கிறான் கைப்பட. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறையை போன்றவர்கள், நான் முழு நிலவை போன்றவன். வெளிச்சம் என்பது பிறைக்கு கிடையாது, முழு நிலவுக்கு தான் உண்டு. தன்னை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த மறுபிறவி என்கிறான். இப்படி சொல்லிக்கிட்டு வந்த கிறுக்க ஒரு இடம் வந்த உடனே என்ன சொல்றான் பாருங்க. நான் அல்லாஹ்னு சொன்னா, அல்லாஹ் ரசூல்னு சொன்னா, அல்லாஹ் நபின்னு சொன்னா குழப்பிட்டு அதே குத்பத்துல் இல்ஹாமியாவிலே 219வது பக்கத்திலே குத்பத்துல் இல்ஹாமியாவிலே 219வது பக்கத்தை இவன் சொல்லுகின்றான். எப்படி? மே அல்லாஹ் கா பீவி ஹூம், நான் அல்லாஹ்வுடைய மனைவி. இது எந்த வார்த்தையில சொல்றான் பாருங்க. நான் ஒரு பெண். இவன் சொல்லுகின்றான், मैं एक औरत हूं, मुझे माहवारी होती है. मैं एक औरत हूं, मुझे माहवारी होती है. நான் ஒரு பெண், எனக்கு மாதவிடாய் ஏற்படுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஆண்மை சக்தியை என் மீது நிறைவேற்றி என்னை கர்ப்பமாக்கினான். என்னங்க? அல்லாஹ் நவுது பில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஆண்மையை இந்த முதை மேல காட்டி இவனை கர்ப்பமாக்கினான். எழுதுறான் குத்பத்துல் இல்ஹாமியாவிலே, அவனுடைய புத்தகத்திலே. சரி, இப்படி எல்லாம் குழப்பிட்டு போய் கடைசியில் என்ன சொல்றான்டா, இவன் மற்ற நபிமா எல்லா நபிமாருடைய மொத்த உருவம் நான் தாங்கிறான். எல்லா நபிமாரும் நான் மைஹி ஆதம் ஹோ மைஹி ஷீஸ் ஹோ மைஹி இஸ்மாயில் ஹோ மைஹி தாவூத் ஹோ, நான் தான் ஆதம், நான் தான் ஷீஸ், நான் தான் ஆதம், நான் இஸ்மாயில் தாவூத் எல்லாம் சொல்லிதான். சொல்லிட்டு மற்ற நபிமார்களை மிக மிக கேவலமாக எழுதுகின்றான். ரூஹானி ஹஸாயின்ல 22வது அத்தியாயத்திலே 22வது பாகத்திலே 575வது பக்கத்தில் சொல்கின்றான், நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுகின்றது. இன்று இரவு இன்ஷா அல்லாஹ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட இருக்கின்றது. எந்த காதியானி வேண்டாலும் என்னை அணுகலாம். அது ஏதாவது ஒரு காதியானி உங்களிடத்தில் அதிகினால் கையும் களவுமா பிடித்த இடத்தில் எடுத்து வாருங்கள். நான் அவர்கள் நிரூபிக்கின்றேன், அத்தனை ஆதாரம் நிரூபிக்கின்றேன் புத்தக ஆதாரத்தோடு. அந்த ரூஹானி ஹஸாயினிலே எழுதுகின்றான் 22வது அத்தியாயத்திலே 22வது பாகத்திலே 575வது பக்கத்தில் எழுதுகின்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சில ஆதாரங்களை கொடுத்தான். ஆனால் எனக்கு சில ஆதாரங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். எனக்கு கொடுத்ததை போன்ற ஆதாரத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தால், எனக்கு அல்லாஹ் வழங்கியதை போன்ற அத்தாட்சிகளை ஆதாரங்களை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தால், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்தினரில் ஒருவர் கூட வெள்ளத்தில் மூழ்கி செத்திருக்க மாட்டார். என்ன சொல்றான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்பட்டதை விட அதிகமான ஆதாரம் எனக்கு வழங்கப்பட்டிருக்குது. அந்த ஆதாரங்களை எனக்கு வழங்கப்பட்டதை போன்ற ஆதாரங்களை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்தினர்கள் ஈமான் கொள்ளாதனால கடைசியில வெள்ளத்துல மூழ்கி சாகடிக்கப்பட்டார்கள் இல்லையா, அந்த ஆதாரங்களை எல்லாம் நம்பி இருப்பார்கள், ஒருத்தர் கூட செத்திருக்க மாட்டாரு. அதனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆதாரம் ரொம்ப குறைவான சொற்பமான ஆதாரம். அதனால தான் அந்த மக்கள் வெள்ளத்திலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். அதாவது தன்னை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை விட உயர்ந்த நபிங்கிறான். அடுத்த ரூஹானி ஹஸாயின்ல 21வது பாகத்திலே 99வது பக்கத்திலே சொல்கின்றான், இந்த உம்மத்தினுடைய யூசுப் நான் தான். அதான் நான் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபிமார்களே ரொம்ப அழகானவன் கேள்விப்பட்டிருப்போம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவன் சொல்றான், இந்த உம்மத்திலே மிகவும் அழகான யூசுப் நான் தான். ஆனால் எனக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அந்த இஸ்ரேலிய யூசுஃபை விட நான் மிக அடக்கமானவன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவருக்கு ரொம்ப அழகா கொடுத்துறான்னு சொல்லி அவர் ரொம்ப திமிரெடுத்து அலைஞ்சாரு. ஆனா அந்த இஸ்ரேலிய யூசுஃபை விட உலகத்திலேயே மிகப்பெரிய அழகனாகிய நான் மிகவும் அடக்கமானவன்.
அடக்கமான யூசுப் நானு. இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு சகோதரர்களே, நபிமார்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாலிஹீன்கள், குறிப்பா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை யுகல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்தி வ கஹலா வ கான மினஸ் சாலிஹீன், அவர் தொட்டிலில் இருக்கும் பொழுது மக்களிடத்தில் பேசினார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தொட்டிலில் இருக்கும்போது மக்களிடத்தில் பேசினார், அவர் வாலிப பருவத்தை அடைந்த போது பேசினார். ஆனால் எல்லா நிலைகளிலும் வ கான மினஸ் சாலிஹீன், அவர் நல்லவராகவே இருந்தார். சர்டிஃபிகேட் கொடுக்குறது யாருங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறது யாரு? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். வ கான மினஸ் சாலிஹீன், அவர் நல்லவராக இருந்தார் அப்படின்னு ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சர்டிஃபிகேட் கொடுக்கின்றான். ஆனால் இந்த காதியானி சொல்கின்றான், இந்த மிர்சா குலாம் முஹம்மது சொல்கின்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதாவது ஐரோப்பாக்காரர்கள் முடா குடியர்களாக மாறியதற்கு அடிப்படை காரணம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு முடா குடியராக இருந்ததுதான். இவன் எழுதுறான் அந்த ரூஹானி கஸாயின்ல 11வது பாகத்துல 229வது பக்கத்தில் எழுதுறான், ஐரோப்பியர்கள் மொடா குடியர்களாக இருந்து கெட்டு போனதற்கு காரணம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மொடா குடியராக இருந்ததுதான், குடிகாரராக இருந்தார். அல்லாஹ் சொல்றான் வ கான மினஸ் சாலிஹீன், அவர் நல்லவருங்கிறான். இந்த அயோக்கியன் குடிகாரங்கிறான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை. இன்னொரு இடத்துல சொல்கின்றான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யாவை விட சிறந்தவர் அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யாவை விட சிறந்தவர் அல்ல. ஏனென்றால் யஹ்யா விபச்சாரம் செய்யாதவராக இருந்தார். என்ன அர்த்தம் அதுக்கு? என்ன அர்த்தம் அதுக்கு? யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை விட ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தவர் அல்ல. நான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை ஏன் உயர்ந்தவர் என்று சொல்கிறேன் என்றால் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் விபச்சாரம் செய்ததில்லை. யார சொல்றான்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்றான் அசிங்கமான அபியூஸ் வேர்ட்ஸ், ஆங்கிலத்திலே இதே வார்த்தையை மொழிபெயர்க்கின்றான், அசிங்கமான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவராக இருந்தார் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா வ கான மினஸ் சாலிஹீன், அவர் நல்லவர் என்று. இந்த அயோக்கியன் சொல்கின்றான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி எல்லாம் கெட்ட குணங்களோட இருந்தான்னு சொல்லி. இதெல்லாம் இப்படிப்பட்ட பொய்யெல்லாம் சொல்லிவிட்டு இந்த மிர்சா குலாம் முஹம்மது தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை தன்னுடைய இந்த பொய்யையும் இந்த கூத்தையும் நம்பாதவர்களை ஆங்கிலத்திலே விபச்சாரத்தில் பிறந்தவன் என்பதற்கு எத்தனை வார்த்தைகள் இருக்கின்றதோ அத்தனை வார்த்தையும் பயன்படுத்துகின்றான். ஆங்காங்க வலிக்கு வலி மூச்சுக்கு மூச்சு விபச்சாரத்தில் பிறந்தவன் இதே வார்த்தையை பயன்படுத்துகின்றான். எந்த அளவுக்கு என்றால் ஆங்கிலேயர்களை பற்றி சொல்லும்போது சொல்கின்றான், இதே ரூஹானி கஸாயினிலே அவனுடைய புத்தகத்திலே ஆங்கிலேயர் தான் இவனை உருவாக்கினார்கள் இஸ்லாத்தின் மேல் கெடுப்பதற்காக. அந்த ஆங்கிலேயர்கள் எப்படி சொல்கின்றான், இந்த பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழே கிடைக்கக்கூடிய நிம்மதி ஒரு முஸ்லிமுக்கு மக்காவில் மதீனாவில் கூட கிடைக்காது. மக்காவிலும் மதீனாவிலும் கூட கிடைக்காத ஒரு நிம்மதியான ஆட்சி இந்த பிரிட்டிஷ் ஆட்சியில் நமக்கு கிடைக்கின்றது நிம்மதி. அதே ரூஹானி கஸாயினிலே அதே பக்கத்திலே தொடர்ந்து சொல்கின்றான், இந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களை எதிர்த்து ஜிஹாது செய்யலாமா என்று சில பேர் கேட்கிறார்கள். நான் சொல்லுவேன், பிரிட்டிஷ்காரர்கள் நமக்கு உபகாரம் செய்தவர்களை எதிர்த்து போராடுபவன் விபச்சாரத்தில் பிறந்தவனாகத்தான் இருப்பான். உபகாரம் செய்தவர்களை எதிர்த்து போராடுபவன் விபச்சாரத்தில் பிறந்தவனாகத்தான் இருப்பான். இதே ரூஹானி கஸாயின்ல இந்த குலாம் முஹம்மது காதியானி எழுதிய வார்த்தைகள். நான் ஏதோ பொத்தாம் போதோ போற இடத்துல அப்படி சேரவாரி வீச்சு போல அவன் எழுதிய கைப்பட எழுதிய புத்தகங்களிலிருந்து எந்த ரூஹானி கஸாயினை இன்று வரை காதியானிகள், வழிகட்ட காதியானிகள் அப்பாவி மக்களை ஏமாற்றி திருட்டுத்தனமாக ஏமாற்றி. இந்த காதியானிகளோட கெட்ட குணம் என்ன தெரியுமா? நேர்ல வாங்க போ உட்கார்ந்து விவாதம் பண்ண வரமாட்டாங்க, நேரடியாக அவன் சொல்ல மாட்டாங்க. யாரெல்லாம் அப்பாவி என்று பார்த்து பள்ளிவாசல தெரியாது, தொழுகை தெரியாது, அந்த மாதிரி அப்பாவிகளிடத்தில் போய் இவங்களை பத்தி இல்லாத பொல்லான்னு சொல்லி நாங்க பாருங்க 100 கோடி பேர் இருக்கிறோம், உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கும் காதியானிகளுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னா லண்டன்ல தான். வெப்சைட்ல இருந்து காதியானிகளை பற்றி வெப்சைட்ல நான் எடுத்த இன்னொரு தகவல், ஐரோப்பாவினுடைய யுகோஸ்லோவியா, செக்கோஸ்லோவியா, டென்மார்க் போன்ற நாடுகளிலே கிறிஸ்தவ ஆலயங்களிலே காதியானிகள் நிதி என்றே ஒரு உண்டியல் வைத்திருக்கிறார்கள் கிறிஸ்தவ ஆலயங்களிலே. அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் காதியானிகள் மிகைத்து நல்ல வேலை செய்கிறார்களோ அங்கே கிறிஸ்தவ மிஷனரிகள் செல்வதில்லை, கிறிஸ்தவர்கள் மதமாற்றல் செல்வதில்லை. இதெல்லாம் இவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங். அந்த காதியானிகள் சகோதரர்களே இன்றைக்கு பெருமளவில் வளர்ந்து வருகிறார்கள். நாம நினைக்கலாம் ஹஸ்ரத் நம்மள யார் காதியானி இருக்கிறாங்க, நம்மள இங்க இருக்கிறவங்க சத்தியமா சொல்லுவேன், அல்லாஹ் மேல ஆணையா சொல்லுவேன், நம்ம ஒருத்தர் கூட காதியானி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நம்முடைய பள்ளிவாசல் தொழுவத்துக்கு வர மாட்டாங்க. அவர்களுடைய கோயில் கோடம்பாக்கத்தில் இருக்குது, அவர்களுடைய கோயில் கோடம்பாக்கத்தில் இருக்குது. அவங்க மூளை உலகத்துல எந்த மூளை முடுக்கல இருந்தாலும் சரி அவங்க கோயிலுக்கு தான் போய் ஆக வேணும். அது மட்டுமல்ல, சென்னை நகரிலேயே 2 இடங்களிலே எக்ஸ்ட்ரா கோயிலையும் கட்டிவிட்டார்கள்.
சமீபத்தில் ஆதம்பாக்கத்திலே பொழுதிவாக்கம் ஏரியாவிலே இன்னொரு கோயிலையும் கட்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, யூத கிறிஸ்தவர்கள் பகிரங்க எதிரிகள், RSS பிஜேபி காரர்கள் பகிரங்க எதிரிகள் என்றால், இந்த காதியானிகள் இஸ்லாத்தை அரிக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத வைரஸை போன்றவர்கள். இஸ்லாத்தின் பெயரால் இருக்கக்கூடிய வைரஸ்கள். தண்ணியில ஒரு புழு கிடந்தா அந்த புழு தூக்கி போட்டுறலாங்க, கண்ணுக்கு தெரியும். அது நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு கெடுதலை ஏற்படுத்தும், நம்முடைய உடலுக்கு கெடுதலை ஏற்படுத்தும், தூக்கி போட்டுறலாம். தண்ணியில கிடக்கிற கிருமி, தண்ணியில கிடக்கக்கூடிய புழுவை போன்று தான் இன்றைய இஸ்லாமிய எதிரிகள், யூத கிறிஸ்தவர்களோ RSS காரர்களோ பிஜேபிகளோ அவர்கள் தண்ணீரில் கிடக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிந்த புழுக்களை போன்றவர்கள். ஆனால் இவர்கள் கண்ணுக்கு தெரியாத வைரஸ்களை போன்றவர்கள். எத்தகைய வைரஸ்? தீ வைத்து கொளுத்தினாலும் அழிக்க முடியாத வைரஸ், கிருமிகள், விஷக்கிருமிகள். இன்னைக்கு பாருங்க, இவ்வளவு ஆதாரங்கள் எடுத்துட்டு வந்தேன், எக்கச்சக்கமான ஆதாரங்கள். என்னுடைய உலர்களுக்கு, என்னுடைய பைத்தியக்காரத்தனத்துக்கலாம், இதுக்கெல்லாம் என்ன எப்படி சொல்லி முடிக்கிறது இல்ல சகோதரர்களே. தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் விபச்சாரத்தில் பிறந்தவன் என்று எல்லா இடங்களிலும் சொல்கின்றான். அவன் பயன்படுத்திய அந்த வாசகங்கள் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டது, நான் நெட்ல இருந்து எடுத்தது. அதுல பாருங்க எத்தனை வார்த்தைகள் ஆங்கிலத்தில் விபச்சாரத்தில் பிறந்த என்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றதோ அத்தனை வார்த்தைகளும் பயன்படுத்தியிருக்கின்றான். சன் ஆஃப் பிட்ச், பாஸ்டர்ட், பிராஸ்டிடியூட்ஸ், ஃபார்னிகேட்டர்ஸ், சன் ஆஃப் ஹார்லட். ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். இதெல்லாம் தவறாக பிறந்தவனுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இத்தனை வார்த்தையும் எழுதிவிட்டு சொல்கின்றான் அதே ரூஹானி ஹஸாயினிலே, என்னை வெறுக்கக்கூடியவன் அல்லது என்னை ஏற்றுக்கொள்ளாதவன் விபச்சாரத்தில் பிறந்தவனாகத்தான் இருப்பான். அவனுடைய மனைவிமார்கள் நாய் பன்றியை விட மோசமானவர்கள். இவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களை இவ்வளத்தையும் சொல்லிவிட்டு ஷைத்தான் கடைசியா வேதம் ஓதுது பாருங்க. ரூஹானி ஹஸாயின்ல 22வது பாகத்துல 215வது பக்கத்துல சொல்றான், பொய் சொல்வது எனக்கு பிடிக்காத காரியம். ஏனென்றால் பொய் சொல்வது மலத்தை உண்பதை விட கேவலமானது. சொல்றான், பொய் சொல்வது மலம் உண்பதை விட கேவலமானது. ரூஹானி ஹஸாயின்ல 22வது அத்தியாயம் 22வது பாகத்திலே 215வது பக்கத்துல சொல்றான். அடுத்த ஒரு இடத்துல சொல்றான், விபச்சாரத்தில் பிறந்தவர்கள் கூட பொய் சொல்வதற்கு வெட்கப்படுவார்கள். அதே ரூஹானி ஹஸாயின்ல 2வது பாகத்திலே 386வது பக்கத்துல சொல்றான், விபச்சாரத்தில் பிறந்தவர்கள் கூட பொய் சொல்வதற்கு வெட்கப்படுவார்கள். இன்னொரு இடத்துல சொல்றான், பொய் சொல்வது குஃப்ரை விட மோசமானது. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு பொய்யை பூரா பச்சையா சொல்றான். சகோதரர்களே, இந்த செய்தி இந்த நேரத்தில் நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், சமீபத்திலே ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பாக முஸ்லிம்கள் நல்லடக்கம் செய்யப்படக்கூடிய ராவாய்பேட்டை கபிரிஸ்தானிலே ஒரு காதியானுடைய பிணத்தை கொண்டு திருட்டுத்தனமாக புதைத்து விட்டு, அங்கு ஏற்கனவே கபர் தோண்டப்பட்டிருந்தது ஒரு முஸ்லீமை அடக்கம் செய்வதற்காக, அவசரமாக ஒரு காதியானுடைய பிணத்தை கொண்டு திருட்டுத்தனமாக அங்கு புதைத்து விட்டு போட்டு விட்டு ஓடிவிட்டார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை என்ன இந்த விஷயத்திலே? புகாரில் ஹதீஸ்ல இருக்குது, அமர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுடைய அடக்கஸ்தலத்திலே புதைக்கப்பட்ட காஃபிருடைய ஜனாசாவா இருந்தால் வெளியே எடுத்து விடுங்கள் என்பது பெருமானாருடைய கட்டளை. ஒரு முஸ்லிமுடைய கபிரிஸ்தானில் ஒரு காஃபிர் ஜனாசா புதைக்கப்பட்டு விட்டால் அங்கே அந்த காஃபிருக்கு இறங்கக்கூடிய அதாப், அந்த முஷ்ரிக்குக்கு இறங்கக்கூடிய வேதனை அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கூடிய எல்லா முஸ்லிம்களையும் பாதிக்கும். எல்லா முஸ்லிம்களையும் பாதிக்கும். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், புகாரி ஹதீஸ்ல இருக்கிறது, முஸ்லிம் அடக்கம் செய்யப்பட்ட காஃபிருடைய ஜனாசாவா இருந்தாலும் தோண்டி வெளியே எடுத்து விடுங்கள். அந்த கட்டளை பெருமானாருடைய கட்டளை அங்கே நிறைவேற்றப்பட்டது. உடனே பாத்தீங்களா ஒரு பெண் ஜனாசா, அதுவும் பாவம், நோய்வாய்ப்பட்ட பொம்பளை, அது பாவம், இது மனிதாபிமானம் இல்லாத செயல், இப்படி தோண்டி எடுக்கலாமா, எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய அநியாயம் என்றெல்லாம் கூக்குரலிட்டார்கள். இங்க இருக்கக்கூடிய பத்திரிகை மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய அயோக்கியர்கள், நயவஞ்சகர்கள் ஒரு தரப்பை மட்டுமே கேட்டு இஸ்லாத்திற்கு எதிராக எவன் சொன்னாலும் அதை மட்டும் பிளாஷ் செய்யக்கூடிய அயோக்கிய மீடியாக்கள் எப்படி எழுதினார்கள் என்றால், பெரிய வேதனை என்னவென்றால், இந்து போன்ற நடுநிலை பத்திரிகை கூட எழுதினார்கள். அந்த பெண் கிறிஸ்தவத்திலிருந்து மதம் மாறி வந்த இஸ்லாமிய பெண், அந்த இஸ்லாமிய பெண்ணுடைய ஜனாசாவை முஸ்லிம் கபிரிஸ்தானில் அடக்கம் செய்யவிட மாட்டோம் என்று முல்லாக்கள் குதிர்த்தெழுந்து அந்த ஜனாசாவை தோண்டி எடுத்தார்கள். எவ்வளவு கேவலமான வார்த்தை பாருங்கள். அவன் இஸ்லாத்திற்கு எதிராக யார் பேசினா நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நீங்கள் மீடியாக்கள்ல ஃபேமஸ் ஆகணுமா, மீடியாக்களை பிளாஷ் ஆகணுமா, ஒன்னும் செய்ய வேண்டாம், ஒரு தொப்பியை போட்டுங்க, தாடி கூட வளர்க்கணும் அவசியம் இல்ல, ஒரு 10 ரூபாய் தொப்பி வாங்கி தலையில மாட்டீங்க, உங்க பேரை அல்லாஹ் பிச்சை, நாவூர் மீரா, அப்துல் காதர், இப்ராஹிம் ஏதாவது ஒரு பேரை வச்சுங்க, சொல்லிக்கிட்டு இஸ்லாத்துக்கு எதிராக 4 வார்த்தை சொல்லுங்க, அடுத்த நாளே நீங்கள் அகில உலக ஹீரோ, இன்டர்நேஷனல் ஹீரோ. நீங்க
ஒரு தொப்பி போடுற முஸ்லீம் பேரை வச்சுக்கிட்டு இஸ்லாத்துக்கு எதிராகவோ குர்ஆனுக்கு எதிராகவோ பெருமானா ஸல்லல்லாஹு எதிராகவோ அல்லது பெருமானா ஸல்லல்லாஹு உத்தமமான மனைவிமார்களுக்கு எதிராகவோ எதை சொன்னாலும் போதும் நீங்கள் இன்டர்நேஷனல் ஹீரோவாக ஆக்கப்படுவீர்கள். அந்த மாதிரி இந்த காதியானி காஃபிர்கள். ஏன்னா இந்த காதியானிகள் ஹஜ்ரத் நமக்குள்ள பல குழப்பம் இருக்குது, பல பிரிவு இருக்கிறாங்களே, அவங்கள மாதிரி தானே இவங்க இல்ல. நமக்குள்ள பல ஜமாத்துகள் இருக்குது, பல அமைப்புகள் இருக்குது, பல இயக்கங்கள் இருக்குது, பல பிரிவுகள் இருக்குது, பல குளறுபடிகள் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாரும் சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், யாரும் காஃபிர் அல்ல. ஆனால் இந்த காதியானிகளாக இருந்தாலும் சரி, அல்லது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சமீபத்தில் 10, 15, 20 வருடங்களுக்கு முன்பாக வந்த ரஷாத் கலீஃபா என்ற ஒரு அயோக்கியனை நபியாக ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் காஃபிர்கள் என்று அகில உலக முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பான மக்கா முக்கர்ரமாவில் உள்ள ராபித்தத்துல் ஆலமில் இஸ்லாமி என்ற அமைப்பு, வேர்ல்டு முஸ்லிம் லீக், முஸ்லிம்களுடைய ஐநா சபையை போன்றது. உலகத்தில் எல்லா முஸ்லிம் நாடுகளுடைய அதிபர்களும் பிரதமர்களும் அந்த அமைப்பில் உறுப்பினராக இருக்கிறார்கள். எல்லா முக்கிய அறிஞர்களும் அதில் உறுப்பினராக இருக்கிறார்கள். எந்த விதமான கருத்து வேறுபாடு, எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. அந்த வேர்ல்டு முஸ்லீம் லீகில் இருந்து, ராபித்தத்துல் ஆலமில் இஸ்லாமில் இருந்து ஃபத்வா கொடுக்கப்பட்டிருக்கிறது 1940களிலேயே. இந்த காதியானிகளும் காதியானி கொள்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் காஃபிர்கள், இவர்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று. ஆகவே ஒரு காஃபிருடைய ஜனாசா என்பதனால்தான் பெருமானாருடைய உத்தரவுக்கிணங்க அந்த ஜனாசா அகற்றப்பட்டது. அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட காவல்துறை அனுமதியோடு, சட்டத்தை மீறாம சட்டத்துக்கு உட்பட்டு காவல்துறை உதவியோடு அகற்றப்பட்டுச்சு. அவர்களை கூப்பிட்டு உங்க ஜனாசாவை எடுத்துட்டு போங்க சொன்னதுக்கு, நாங்க அடக்கம் பண்ணிட்டோம், எங்க வேலை முடிஞ்சு, நாங்க வரமாட்டோம்னு சொன்ன உடனே காவல்துறையே ஆம்புலன்ஸை வைத்து காவல்துறையே கொண்டு போய் கிருஷ்ணாமேட்ட சுடுகாட்டில் புதைத்தது. எதற்கு சொல்கிறேன் என்றால், அருமை சகோதரர்களே, இது போன்ற காதியானிகள் விஷயத்திலே நாம் மிக மிக கவனமாக இருக்க கடமைப்பட்டுள்ளோம். இவர்கள் தண்ணீரில் கிடைக்கக்கூடிய புழுக்கள் அல்ல, தூக்கி எறிவதற்கு தண்ணீரோடு தண்ணீராக கலந்து விட்ட விஷக்கிருமிகள், கொதிக்க வைத்தாலும் செத்து போகாத விஷக்கிருமிகள் இவர்கள். ஆகவே இந்த விஷக்கிருமிகளுக்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தன்னை அகமதியா என்று சொல்லிக் கொண்டு ஒருவன் வந்தால் தயவு செய்து அவனை கையில் களவுமாக பிடித்து தலை மயிரை பிடித்து என்னிடத்தில் எடுத்து வாருங்கள், நான் அவனிடத்தில் பேசுகின்றேன். எப்படிப்பட்ட அயோக்கியமான கொள்கையை இஸ்லாத்தின் பெயரால் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஃபித்னாக்கள், இந்த குழப்பங்கள், பாமர மக்களை பாதுகாப்பானாக. நம்முடைய இறுதி வரை ஈமானுடைய உறுதியோடு இருந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. ஏன்னா சகோதரர்களே, எந்த நேரத்தில் அல்லாஹ் யாரை எதை வைத்து எப்படி வழிகெடுப்பான் என்று நமக்கு தெரியாது, எப்படி வழிகெடுப்பான் என்று தெரியாது. அல்லாஹ் அந்த நிலையை நம்மை பாதுகாப்பானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.